السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. رؤيا المؤمن جزءا من 46 جزءا من النبوة. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சொல்லி தந்த ஃபர்லான விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நமக்கும் சொல்லி தந்த சுன்னத்தான நடைமுறைகள். இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவுகள், நம்முடைய தூக்கத்தில் வரக்கூடிய கனவுகள் 3 வகை என்பதாக சொன்னோம். கனவுகளை வெளியிலே சொல்லக்கூடாது என்பதாக சொன்னோம். 3வதாக ஏன் சொல்லக்கூடாது? நம்முடைய தூக்கத்தில் நமக்கு வரக்கூடிய கனவுகளை, அது நல்ல கனவோ கெட்ட கனவோ, ஏன் வெளியிலே சொல்லக்கூடாது? ஒரு முஃமினுடைய கனவு என்பது ருயல் முஃமினான மனிதனுடைய கனவு என்பது ஜுஸ்அம் மின் 46 ஜுஸ்அம் மின் நுபுவா, நபித்துவத்தினுடைய 46 பங்குல ஒரு அங்கம் என்பதாக, ஒரு பங்கு என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாம ஒரு கனவு கண்டால் அந்த கனவு ஒரு பறவையினுடைய காலின் மீது வைக்கப்படும். அந்த கனவுக்கான விளக்கத்தை நம்ம வெளியில கேட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கனவை, அந்த பறவையினுடைய காலில் வைக்கப்பட்ட நம்முடைய கனவை அவிழ்த்து விடப்படும் என்பதாக நமக்கு மார்க்கம் கிதாபுகளில் எழுதுறாங்க. கனவை கண்டவர் நல்ல கனவாக இருந்தால் அதுவும் பிரியத்திற்குரிய நம்பிக்கையான உண்மையான, உன்னுடைய பேச்சை நம்பக்கூடிய, வெளியில போய் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பேசாத ஒரு நயவஞ்சகனாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நல்ல மனிதனாக இருந்தால் உன்னுடைய கனவை நீ அந்த மனிதனிடத்தில் சொல். இல்லை அப்படின்னா முடிந்தவரை உன்னுடைய கனவை நீ யாரிடத்திலேயும் சொல்லாதே. ஏன்னா நாம் கண்ட கனவுகள் வெளியில சொல்லி அதற்கான விளக்கங்களை நாம் அடையணும், இதுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி இன்னைக்கு ஒரு கனவு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கனவு நமக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அதற்கான தெளிவான விளக்கங்களை சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக பெரும்பாலும் கிடையாது. சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நல்ல கனவா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கு எது நல்லதா தர்றானோ அதவே தரட்டும். கெட்ட கனவா, ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடு. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு இடது பக்கமாக 3 தடவை தொப்பிட்டு படுத்துக்கோ. கெட்ட கனவுல இருந்து நீ உன்னை எல்லாம் பாதுகாக்கட்டும். நார்மலாகத்தான் சொல்லக்கூடியவர்கள் உண்டே ஒழிய மிகப்பெரிய மாமேதைகள் ஒரு கனவுக்கு தெளிவான விளக்கங்களை சொல்லக்கூடியவர்கள் மேக்சிமம் பெரும்பாலும் அதிகமாக கிடையாது. ஏன்னா ஒரு கனவுக்கான தெளிவான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒன்று அது நமக்கு சாதகமாக அமையலாம் அல்லது நமக்கு பாதகமாக அமையலாம். மேக்சிமமாக நாம் கண்ட கனவுகளுக்கு தெளிவான விளக்கங்களை எப்படியாவது தெரியணும் அப்படின்னு பல மனிதர்கள்ட்ட எப்படியாவது போய் தேடணும், தெரியணும் அப்படின்னு துருவி அதை நாம் ஆராயாமல் இருப்பதுதான் நமக்கு சிறந்த செயல் என்பதாக நமக்கு சொல்லப்படுது. ஏன்னா கனவுகளினுடைய மாமேதை எந்த கனவாக இருந்தாலும் இதற்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய
இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எந்த கனவாக இருந்தாலும் அதற்கு கனவுக்கான விளக்கங்களை சொல்வார்கள், இப்படித்தான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து கேட்டார், இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல கண்ணாடி பாட்டில் இருக்கு. அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த கண்ணாடி பாட்டில் உடைஞ்சு போச்சு, ஆனா தண்ணி வெளியாகல. பாட்டில் உடைஞ்சா பாட்டில் இருக்கிற தண்ணி கீழே போகணும். பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் கேனே இருக்கு, அதுக்குள்ள தண்ணி இருக்கு, கீழே வாட்டர் கேன் உடைஞ்சு போச்சுன்னா தண்ணி வெளியாகணும். ஆனா அவர் வந்து சொல்றாரு, ஒரு கண்ணாடி பாட்டில்ல தண்ணி இருக்கு, அந்த கண்ணாடி பாட்டில் உடைஞ்சு போச்சு, ஆனா தண்ணி மட்டும் வெளியாகல அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்ட இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க, இப்படி ஒரு கனவு உனக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்முடைய கனவுல இப்போ நம்ம எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன கனவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறது யாருமே அறிய முடியாது. அவங்கவுங்களுடைய உள்ளத்துல அவங்கவுங்களுக்கு என்னென்ன கனவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம சொல்ல முடியாது. இப்போ இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, உனக்கு இப்படி ஒரு கனவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் கனவு கண்டேன், அந்த கனவுக்கான விளக்கத்தை வந்து சொல்றேன். நீங்க என்னடான்னா இந்த கனவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப நான் பொய் சொல்றேனா? என்னை பார்த்தா என்ன பொய் சொல்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டதுனால இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கும். அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்றாங்க, உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கும், உன்னுடைய மனைவி இறந்து போய் விடுவாள், உன்னுடைய மனைவி மூத்தா போயிடுவார் அப்படின்னு சொன்னதுமே, இல்லை இல்லை உண்மையாகவே நான் இந்த மாதிரி எனக்கு கனவு வரல, நான் சும்மா பொய் தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றார். அது பொய்யோ உண்மையோ, பட் ஆனால் அது கனவு இருந்தால் இப்படித்தான் நடக்கும் என்பதாக இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு கனவு ஏற்பட்டு இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அதே நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதாக நமக்கு கிதாபுகள்ல எழுதுறாங்க. எனவே நம்ம அதாவது விருப்பம் ஒரு கனவு நமக்கு ஏற்படுது. அந்த கனவு நமக்கு அதாவது பிடிச்ச கனவு தான், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கனவுலாம் வரணும் அப்படின்லாம் கிடையாது. கனவுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன வேணாலும் நம்மளுடைய கனவுகள்ல வரும். ஒருவேளை நாம கண்ட கனவுக்கான விளக்கத்தை கேட்டு அந்த விளக்கங்கள் நமக்கு பிடிக்காத மாதிரி அமைஞ்சிட்டா அது நம்மளுடைய வாழ்க்கையில கலக்கத்தை, கஷ்டத்தை, சிரமத்தை, நமக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால அதிகமான மேக்சிமம் கனவுகளை நீங்கள் வெளியில கேட்டு அதற்கான விளக்கங்களை நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த கனவுக்கான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆசைகள் நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது என்பதாக. அதனால தான் அது கனவை வெளியில சொல்லாதீங்க அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸின் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே கனவுல நல்ல விஷயங்களாக இருந்தால் அதையும் நாம் மேக்சிமம் அதிகமாக வெளியே ஒரு தெரிந்த நண்பர்கள், நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும்தான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படும். எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறவங்கள்ட்ட எனக்கு இப்படி ஒரு கனவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவே நம்மை அசிங்கமாக பேசுவதற்கோ அல்லது சில மனிதர்கள் நம்மை அருவருப்பாக, இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி உண்டான ஒரு கனவு வரப்போகுதாக்கும், இவெல்லாம் இப்படிப்பட்ட மனிதன், இவனுக்கெல்லாம் இந்த நல்ல கனவு வரவா போகுது அப்படின்னு 4 பேர் அதையும் ஒரு குத்தமாக பேசுவார்கள் என்பதாக. முடிந்தவரை கனவுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது நல்ல கனவாக இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். கெட்ட கனவாக இருந்தால் ஷைத்தானிடத்தில் இருந்து இறைவா என்னை பாதுகாப்பாக வை என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம தௌபா செய்ய வேண்டும். எனவே இதுதான் கனவுக்கான விளக்கங்கள் என்பதாக நம்முடைய மார்க்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம்
நமக்கு நம்மளுடைய தூக்கத்தை நல்ல தூக்கமாக, முதல்ல கனவுகள் வருதோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். எனவே இது போன்ற கெட்ட கனவுகள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு நம்மளுடைய தூக்கத்தினுடைய நாம படுக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த துஆக்களை எந்தெந்த நடைமுறைகளை எல்லாம் சொல்லி தந்தார்களோ அவைகளை எல்லாம் நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு